இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற கமல்ஹாசன் அவர்கள் இன்று 8வது அதிசயமாக இன்று இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நடிகராக, ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி நடிப்பின் உயரத்தை தொட்டதோடு இன்று இயக்கத்தின் உயரத்தை தொடுக்கின்ற கமல்ஹாசன் மாதிரி உலகத்திலேயே கலைஞர் யாராவது இருக்கின்றார் என்றால் இன்றைய இருந்தால் சொல்ல வேண்டும். நீங்கள் இயக்கத்தில் போனால் இவ்வளவு படங்கள் நினைக்க முடியாது, அதனால் அதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்றேன். ஆனால் இப்போது அவர் எடுத்திருக்கிற விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அன்று தள்ளி போடாமல் இருந்தால் இன்னும் எந்த உயரத்தில் அவர் இருப்பார் என்று எனக்கு யோசிக்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்கின்ற கமல்ஹாசனுக்கு இன்னும் இது கிடையாது. இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் வேகமும் அதற்கான உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு. ஒர்க் பண்ணும்பொழுது அந்த சீனை அதே இன்ஜினியர் நீயே பண்றான்னு சொல்லி டைரக்டர் சொன்ன பயந்துட்டே பண்ண ஒரு வேஷம் தான் அது. கமல்ஹாசன் இந்த படத்துக்கு முன்னாடியே நல்ல நண்பர்கள் ஆக்ட் பண்ற ஒரே ஆர்டிஸ்ட் தான் அது. நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன், ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதில் இன்னைக்கு மாபெரும் பேசுனராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் சார் இவருடைய நட்பு சினிமாவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கூடிய வாய்ப்பும் அவருடைய பழகக்கூடிய நட்பும் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இதை விட இந்த பிறவியில் நான் அடைந்த பயன் வேறதும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் கமல் சாரை நான் பார்க்கும்போது கமல்ஹாசன் ரசிகனாக இருக்கும் பொழுதும் சரி, நான் ஒரு மன்றமே ஆரம்பிச்சிருந்திருக்கேன், பிறகு கலைஞன் கமல்ஹாசன் ரசிகர் மன்றம் அப்படின்னு. கமல் சாரோட என்னோட முகத்தில் ஆடியோ நான் கமல் சாரை பார்த்துட்டு இருக்கேன். நான் நிறைய வாழ்க்கையில் கமல் சாரோட புகைப்படம் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கும் அவருடைய ரசிகனாக ஒரு புகைப்படம் கூட என்கிட்ட கிடையாது. அது எனக்கு நீண்ட நாள் கனவும் கூட. கமல் சாரை போட்டுருக்கணும், நான் நின்று பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருநெல்வேலியும் நான் வளர்ந்த ஊர், அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி என்னோட வில்லேஜ். இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கெல்லாம் நாங்கள் வில்லேஜுக்கு போவோம். ஆனால் இந்த படம் ஒரு April 14 ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஹாலிடே நான் எங்கேயும் போகல, திருநெல்வேலியிலே இருந்தேன். இங்கே வந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அந்த அளவு அதை விட அதிகமான சந்தோஷமா ஒரு மனுஷன் நான் நினைக்கிறேன். அந்த ரசிகர்களில் ஒருத்தராக இருந்தாலும் இங்கே உட்கார வச்சு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த இதான் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா அப்படி ஒரு ரசிகனாக இருந்தோம் இன்னைக்கு இங்கே இருக்கும்போது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை வச்சே ஒரு 5 படம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்த அந்த உலக நாயகனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் இங்கேருந்து மகிழ்ச்சியான அந்த குரல் பார்த்த உடனே அது காரணம் என்ன அப்படின்னா, உலகநாயகனுடைய அந்த தோற்றம் மட்டும் இல்லை, அவருடைய அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள். இந்த நல்ல நிகழ்வில் ராஜ் டிவி சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய இனிய நண்பர் சித்ரா லட்சுமணன் அவர்கள், அவங்க தான் இந்த இதில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்களெல்லாம் வணங்கி வந்திருக்கிற பெருமக்கள், மூத்த பீஷ்மராக திகழ்கின்ற ஐயா கேபி அவர்கள், அதே போல் மெல்லிசை மன்னன் விஸ்வநாதன் அவர்கள், இந்த படத்தோட இசை ஐயா அவர்கள், MSV அவர்கள், பாடல்கள் கவியரசு மறந்துடக்கூடாது. படமும் இசையும் கதையும் பாட்டும் இயக்கம், அதே போல் ஐயா இதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அதே போல் நம்முடைய உலகநாயகன் அவர்கள், எல்லாம் இவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கும் அவர்கள் உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். இந்த படத்தை நடித்தாலே இணைக்குமா ஒவ்வொரு சீனா நினைச்சு பார்த்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அது எப்படி நான் நினைத்தாலே இனிக்கும்னு டைட்டில் கொடுத்தேன் அதுக்குங்கிறதே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நினைத்தாலே இனிக்கும்னு டைட்டில் கொடுத்துதான் ஒரு கதை எழுதுனா ரெடி பண்ணி பண்ணது. அதாவது கமலஹாசனுக்கும் எனக்கும் என்ற உறவு இந்த திரையுலகத்திலே எவரையும் புதுசு புதுசாக திங்க் பண்ணும்போது நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் he rose to the occasionங்கிறது தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நினைக்கும் கலைஞர்களின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். முக்கியமாக சகோதரர் ரஜினியின் சார்பாகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படித்தான் ஆரம்பித்தோம், அப்படித்தான் இந்த கதை முடியும். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. சகோதரர் ரஜினி இயங்குவதில்லை, அவரின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். வர முடியலன்னா என் சார்பாக அவர் வருவார். இந்த பேரா காட்சியை சத்யா ஸ்டுடியோல எடுத்துட்டு இருக்கோம். இந்த அரங்கத்தின் மனையில் வந்ததும் மேலும் ரஜினியும் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு சம்பளத்தை 2 பக்கத்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தனி ஒரு சம்பளம் உண்டு, எனக்கு தனி ஒரு சம்பளம் உண்டு. சம்பாதிக்கலாம்
நல்லது. அதுதான் ஸ்டேல் ஆகிறது. நீ ஒரு தனி நட்சத்திரம், நான் ஒரு தனி நடிகன், இதை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னபோது அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஆக்காமல் அப்படியே பண்ணிடலாமா, ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்னாரு. இந்த படம் பண்ணிட்டோம், பண்ணிட்டோம், போதும், நம்ம சந்திக்கும் போது சந்திச்சுக்கலாம், இப்ப இதுதான் கரெக்ட்னு தோணுது ரஜினி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சினிமா துறையில் அந்த வியூகத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட இரு சகோதரர்களின் கதைதான் ரஜினியின் கதையும் என் கதையும். எல்லா படத்திலையும் குறுக்க வந்து நான் நடிக்கிறேன்னு சொல்வேன்னு சொன்னாரு. இன்னொரு வேஷம் கொடுத்தா கூட செய்வேன் நான் அதே படத்துல, இன்னொரு அந்த வேஷத்தையும் நான் பண்றேன்னு கேட்கக்கூடிய உள்ளவன் நான். அப்படி ஒரு படத்துல நான் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு படம் எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு, இன்னும் ஒரே நேரத்தில் 4-5 ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு. அப்ப பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து சில ஆட்களை வரவழைத்து அவர் தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயோ நல்ல வேஷத்தை அவங்களுக்கு கொடுத்துட போறாங்களோன்னு பயத்துல அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நான் அங்க ஓடினேன். அப்ப வந்து சலீம் கவுசன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பூனா இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்திருந்தாரு. வந்து அவ்வளவு கவரல, என்ன காரணமோ தெரியாது. அதற்கு பிறகு இந்த ரெட் ஹவுஸ்ல ஒரு சதுர கண்ணாடி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும் சார் ரூம் கலாகேந்திர ஆபீஸ்ல. போது நாங்க பூந்து கூடவே நின்றுட்டு இருக்கேன். அந்த கண்ணாடி வழியா எட்டி பாக்குறாரு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவரும் இன்ஸ்டியூட் தானே, பூனா இன்ஸ்டியூட் தானே, இல்லைங்க இங்க மெட்ராஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள போறாரு. அவர் தான் ரஜினிகாந்த். அவருக்கு வரும்போது நான் என்ன சார் அந்த வேஷம், நீ தானே அந்த படத்து ஹீரோ, அது சின்ன வேஷம் போ அப்படின்னு துரத்துறாரு. இப்படி எங்களுடைய வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா இப்ப இங்க எம்எஸ்சி அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய பல மியூசிக் டைரக்டர் இளையராஜா உட்பட இவங்க உலகமெங்கிலும் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இசை புரிவதற்கு உங்களை தெளிவுபடுத்தியவர் எம்எஸ்சி அவர்கள். இன்னைக்கு இளையராஜா சிம்பனி எழுதி அவருக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா அவருக்கான ஆரம்ப பீடிங்க பிரைமரி நடத்தி தமிழகம் இக்காலத்தை நடத்திட்டார். விஷயம் நான் ஆதிபர்மன் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். எல்லாம் வந்தது தமிழ் பேச்சுகள் வரும், ஏனிருந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எம்எஸ்சி அவர்களுடைய பாடல்கள் இவர் இசையமைப்பதற்கு தைரியமாக இருந்திருக்கிறது. இன்று நான் இயக்குநராக இயங்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில் நல்ல இயக்குனர்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் அவருக்கு வித்திட்டவர் ஒவ்வொரு படித்தது இங்கிருந்துதான். மாத்திரம் கேட்கிற மாதிரி ஒன்று வரணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், சொல்லிட்டு ஒரு சீன், அது வந்து வாணி ஸ்டுடியோ அந்த அப்போ சொன்ன உடனே இவர் ஒரு தபலால் அடிச்சு நாதன் வருது. அந்த தபலா இந்த இதுக்குள்ள ஒரு மெட்டுல நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னு கவியரசுகிட்ட சொல்றாங்க. அப்ப இவர் வந்து சரி போடுங்கட்டு இந்த தபலாக்காரர் வாசிச்சாரு. நான் ஏதோ எனக்கு நாட்டியம் தெரியும் தாளம் தெரியும்னு நினைச்சிட்டு நானும் அதை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு, கவிஞர் சொல்றாரு, அவரு ஒரு மாதிரி அவர் எழுத மாட்டாரு, சொல்லுவார் அவரு, அது தெரியும். எம்எஸ்சி அவரோட வைத்துக்கொண்டு நீ ஃபர்ஸ்ட் மூடு கட்டு, அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு வந்து டைரக்டர் ஆகும், உனக்கு அந்த திறமை இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த திறமை இருக்கிறது உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சொன்னாலும் ஒரு கும்பல் இல்லைன்னா அந்த பக்கம் போயிருப்பேன். நான் ஒரு பயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள்